மகர ஜோதி. இன்று மகர ஜோதி. ஐயப்ப பக்தர்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. நம்ம நேரில் போக முடியல, இந்த வீடியோ வாயிலாக தான் நம்ம இதை பார்க்க முடியுது. எனக்கு நல்ல தரிசனம் இந்த வீடியோ மூலிமா கிடச்சிது. உங்களுக்கும் இந்த வீடியோ மூலிமா ஒரு நல்ல தரிசனம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், வீடியோ பாருங்கள். இந்த வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு இடையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு ஐயனை தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம். நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 minutes நின்று பார்க்குற மாதிரி ஒரு தரிசனம் கிடச்சிது. ஐயனை சிறப்பாக தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோ வாயிலாக நமக்கு மகர ஜோதியை பார்க்குற பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோ பக்தர்கள் பாருங்கள், இவ்வளோ கூட்டம் பாருங்கள். வாழ்க்கையில் நம்ம ஒரு தடவையாவது ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட மாட்டோமா அப்படின்னு எவ்வளோ பேர் வேண்டிட்டு இருக்காங்க. அது மாதிரி இருக்கவங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஐயப்பன் கோயிலுக்கு அவங்கள அழைக்கணும் அப்படின்னு. ஐயப்பன் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஐயப்பர் நம்மளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் மட்டும்தான் நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியும். இல்லை அப்படின்னா நம்மளால் போக முடியாது. நிறைய நாள் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, போயிடணும், இந்த வருஷம் போயிடணும், அடுத்த வருஷம் போயிடணும் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த விஷயங்கள் தள்ளி போகும்போது உங்களால் போக முடியாமல் இருக்கும். ஆனால் ஐயப்பர் உங்களை பார்க்கணும் அப்படின்னு மனசு வச்சுக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாலை அணிஞ்சிட்டு கோயிலுக்கு வந்துருக்கீங்க. பக்தியோடு வழிபட்டால் எல்லாமே நம்மளுக்கு நல்லபடியாக கைவிடும். ஐயப்பன் வேண்டி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க.